தேக்கக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ வந்துட்டு 7 days 7 ரெசிபீஸ் கிட்ஸோடைய லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் என்ன பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் மட்டுமே காட்டினா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படிங்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அந்த வீக் முழுக்க குட்டீஸ்க்கு என்ன லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணன்றதை இனி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். டீட்டெயில் ரெசிபீஸ் வேணும்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டே 1 தம்பி பாப்பாவோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் என்ன பேக் பண்ணன்னு பார்க்கலாம் வாங்க. டே 1 தம்பி பாப்பா லஞ்ச் பாக்ஸுக்கு கேரட், பீன்ஸ், கார்ன்லாம் போட்டு பிரிஞ்சி சாதம் பட் தண்ணி ஊற்றாமல் அதுக்கு பதில் தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டே நான் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு கொய்யாக்காவும், தம்பிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு கார்னு, ஜூஸ் வந்துட்டு 2 பேருக்குமே வந்துட்டு சாத்துக்குடி ஜூஸ் தான் வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொடுத்துருந்தேன். மோஸ்ட்லி சுகர் ஆட் பண்ண மாட்டேன். இதுதான் இந்த வீக்கோட ஃபஸ்ட் டே தம்பி பாப்பாவுக்கு பேக் பண்ண லஞ்சு. டே 2 ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு வேக வச்சுட்டு கோதுமை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக நெய் விட்டு சப்பாத்தியும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி தொக்கும் தண்ணி ஊற்றாம தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கோதுமை மாவு, இது கூட வாழைப்பழம், ஒரு முட்டை சேர்த்துட்டு ஸ்வீட்னஸுக்கு வெல்லம் வந்துட்டு கரைச்சி சேர்த்து எண்ணெயில் அப்பம் மாதிரி விட்டு எடுத்தோன்னா குட்டி குட்டியாக சூப்பராக இருக்கும். குட்டீஸோடைய ஃபேவரேட்டும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாட்டர்மெலன் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கொடுத்து விட்டுருந்தேன். ஜூஸ்க்கு வந்துட்டு பால் நல்லா திக்காக காய்ச்சிட்டு அதில் குங்குமப்பூ, அது கூடவே பாதாம், முந்திரி எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொடுத்து விட்டுருந்தேன். பாப்பாவுக்கு 3:30 வரை தான் கிளாஸ். அவளுக்கு 2 ஸ்நாக்ஸ் பேக் பண்ண அப்படின்னா ஜூஸ் கொடுத்து விட மாட்டேன். அப்படி ஒரு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறேன்னா அன்றைக்கி ஜூஸ் கொடுத்து விடுவேன். ஸோ டே 2 தம்பி பாப்பாவுடைய லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் இதுதான் பேக் பண்ணேன். டே 3 சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தான் செஞ்சுருந்தேன். இட்லி ஊற்றிட்டு அது கூடவே இட்லி சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். கூடவே வந்துட்டு உளுந்த வடை செஞ்சுருந்தேன். அதுவே லஞ்சுக்கு கேட்டதுனால அதையே வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இது கூடவே ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஆப்பிள் தான் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். பாப்பா ஈவினிங் ஸ்நாக் வேண்டான்னு சொன்னதுனால இதுதான் இன்றைக்கி கொடுத்து விட்டுருந்தேன். டே 4 மில்லட் நூடுல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு வேக வச்சு எடுத்துட்டு வெங்காயம், குடமிளகா, கேரட் எல்லாம் போட்டு வதக்கி கரம் மசாலாலாம் சேர்த்து வேக வச்சிருக்க நூடுல்ஸ் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான மில்லட் நூடுல்ஸ் வெஜ் நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு வீட் பிரெட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு நெய்யில் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு 2 சைடும் பீனட் பட்டர் தான் வந்துட்டு போட்டு டோஸ்ட் பண்ணி கொடுத்தேன். ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு கேரட்டு, தம்பிக்கு வந்துட்டு ஓரியோ பிஸ்கெட் கொடுத்து விட்டுருந்தேன். ஜூஸ்க்கு வந்துட்டு இன்னைக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் தான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொடுத்து விட்டுருந்தேன். பாப்பாவுக்கு 2 ஸ்நாக்ஸ் கொடுத்தனால இன்னைக்கு ஜூஸ் கொடுக்கல. ஸோ இதுதான் டே 4. டே 5 நல்லா சாஃப்டான நெய் விட்டு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் ரொம்ப டேஸ்டியான பச்சைப்பயிறு தால் தான் கொடுத்து விட்டுருந்தேன். இது வந்துட்டு ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிறு தால் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு மாம்பழம் சீசன் முடிய போகுது இல்லைங்களா, ஸோ மாம்பழமும் ஈவினிங் ஸ்நாக்குக்கு நட்ஸும் தான் கொடுத்து விட்டுருந்தேன். பாப்பாவுக்கு ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஹெவியாக சப்பாத்திலாம் கொடுக்குறேன் அப்படின்னா அவளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும்தான், இல்லாட்டி மீதி எடுத்துகிட்டு வந்துடுவாங்கிறதுனால. டே 6 ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய 1 pot ரைஸ் தான். கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு வெஜ் பிரியாணி தான். தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தா கொடுத்து விட்டுருந்தேன். மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு மாதுளம் பழமும், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ட்ரை கிரேப்ஸும், அது கூடவே வந்துட்டு 2 பேருக்குமே வேர்க்கடலை பருப்பி தான் கொடுத்து விட்டுருந்தேன். டே 6 லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இதுதான் பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். டே 7 அகெயின் ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய அண்ட் என் கிட்ஸோடைய ரொம்ப ஃபேவரேட்டான மஷ்ரூம் பிரியாணி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். பாஸ்மதி ரைஸ் போட்டு அடி எதுவும் ஒட்டாமல் நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருந்தது அன்றைக்கி. அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். டே 7 கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு மஷ்ரூம் பிரியாணி அண்ட் அது கூடவே வந்துட்டு மாம்பழம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வீட் பிரெட்டில் வந்துட்டு லைட்டாக மைனஸ் ஆட் பண்ணி அது கூடவே சீஸ் போட்டு நெய்யில் லைட்டாக வந்துட்டு டோஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். தம்பிக்கு ஸ்கூல் டைமிங் 8 o'clock போனான்னா 5 o'clock தான் வீட்டுக்கு வருவான். பாப்பாவுக்கு 8:45 3:30 வரைக்கும். ஸோ அவளுக்கு அதனால தான் வந்துட்டு கொஞ்சமாக கொடுத்து விடுவேன். தம்பி பாப்பா வந்துட்டு மோஸ்ட்லி அவங்களுக்கு பிடிச்சதாக தான் கொடுப்பேன். அதுவும் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ எப்போவுமே லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். 7 days 7 கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.